வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருந்திய நெல் சாகுபடி முறை மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தில் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் அரண்மனை செருவாயில் கிராம வேளாண்மையாளர் ஏஎல் நரசிங்கமூர்த்தி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிருஷ்ணகிரி, திருவாரூர், தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பருத்தி விலையை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை துறையின் மூலம் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளி சிவகங்கை மாவட்டம் அரண்மனை செருவாயில் கிராம வேளாண்மையாளர் ஏஎல் நரசிங்கமூர்த்தி. வேளாண்மை துறையின் மூலம் மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் வரப்பு கால்வாய் சீரமைப்பு, பண்ணை குட்டைகள் போன்றவற்றினை செயல்படுத்தியதன் காரணமாக தனது வேளாண்மையில் சாகுபடியினை மேற்கொண்டு அதன் மூலம் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவத்தினை நம்மிடம் கூற கேட்டபோது, எப்போவுமே இது வறட்சியான பூமி. ஆனால் ஒரு போகம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். நாங்கள் கூட்டாளிகள் விவசாயிகள் வரும்போது நல்லா ஃப்ரீயாக பேசிக்கிட்டு நல்லா இருப்போம். ஆனால் தண்ணிக்கு வரும்போது அடிதடி ஏற்பட்டு போட்டோம். எனக்கு முந்தி உனக்கு முந்தினே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கம்மாயில் தண்ணி இருக்காது. அதனால் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த ஒரு வருஷமாகி இந்த இது வெட்டி கொடுத்து அதனால் தண்ணி மழையும் பெஞ்சு கம்மா நிறைஞ்சு நல்லா விவசாயம் ஒரு போகமும் எடுத்து இன்னமும் மீதம் இருக்குது. இந்த தனி பிரச்சனை எங்களுக்கு தீர்ந்துருச்சு. இதனால் ஆடு மாடு எல்லாத்துக்குமே செல்வமாக இருக்குது. இந்த முதல்ல இங்கே நிறைய பணமும் மரங்களை பார்த்தாலே செல்வமாக இருக்கும். இந்த வறட்சினால் மரங்களே பட்டு போய் இருந்தது. இந்த தண்ணி வளர்ச்சி வந்ததுனால பூமி குளிர்ச்சி கொடுத்து மரங்கள்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப செல்வமாக ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி இன்னும் செஞ்சு இன்னமும் மரங்க சைடுகளில் வச்சு கொடுத்தாங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். இந்த கம்மா வந்து 60 வருஷத்துக்கு முதல்ல வாய்க்கால் வெட்டுறதுனா வீட்டுக்கு ஒரு ஆளை கூட்டி இங்கேருந்து 10 கிலோமீட்டர் வரை போய் அங்கேருந்து சீர்படுத்தி தண்ணி கொண்டாடுறது. அது இப்போ கொஞ்ச நாளாகவே 10, 20, 25 வருஷமாகவே அந்த முயற்சி இல்லாமல் போய் வாய்க்காலெல்லாம் அடைவிட்டு போய் வீடு வாசல்லாம் கட்டி தண்ணி கம்ப்ளீட்டாக வரத்து இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ இந்த போன வருஷத்துலேருந்து சீரழித்து கொடுத்ததுனால இப்போ கம்மாய்க்கு நல்ல விதமாக தண்ணி வரத்து வருது. அதனால் இந்த ஒரு போகம் அடித்தது போக தண்ணி இன்னமும் மிச்சமாக இருக்குது. மேற்கொண்டு மரங்களும் வச்சு நட்டு அதையும் இந்த தண்ணி இருப்பதனால பாதுகாத்தா 5 வருஷத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். நிறைய மீன் தொட்டியெல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க.
இந்த ஊர்லேயே ஒரு இல்லைனாலும் ஒரு 7-8 மீன் தொட்டி இருக்குது. அதில் மீன் தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருப்பதனால பக்கத்து ஏரியாவும் நல்லா குளிர்ச்சி கொடுத்து பூமியிலையும் கிணறு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதனால் அவங்களுக்கு மீன் வளங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்குது. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளுக்கான தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க மருந்துகளான எலக்ட்ரோலைட்ஸ் எனப்படும் தாது உப்புக்கள் நீரில் வைட்டமின் சியும் கலந்து கொடுக்க வேண்டும். சின்ன வெங்காயம் அறுவடை செய்வதற்கு ஏற்ற தருணமாகும். அறுவடை செய்வதற்கு 10 தினங்களுக்கு முன் நீர்ப்பாசனம் கொடுப்பதை தவிர்க்கவும். திருவாரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தாளடிப்பட்ட நெல் சாகுபடி பிரதானமாக இம்மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ளது. தாளடிப்பட்ட நெல் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. நெல் அறுவடைக்கு பின் விதைக்கப்பட்ட பயிறு வகை பயிர்கள் பூக்கும் நிலையில் உள்ளன. நெல் தரிசில் விதைக்கப்பட்ட உளுந்திற்கு பயிறு அதிசயத்தினை ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது டிஏபி லிட்டருக்கு 20 கிராம் என 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். உளுந்து இலையில் இலை வெட்டுக்கிளி தென்படுவதால் இதனை கட்டுப்படுத்த குளோர் பைரிபாஸ் 20 EC 500 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்கவும் அல்லது ப்ரொஃபெனோபாஸ் 50 EC 400 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். மாசி பட்டத்தில் விதைப்பதற்கு ஏற்ற 7 ரகங்களாக TMV4, TMV7 மற்றும் BRI1 ஆகிய ரகங்கள் ஏற்றது. தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை நிலையில் உள்ள நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். கரும்பு பயிரில் இரும்புச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அல்லது 25 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை மண்வழி மூலம் இடலாம். தோட்டக்கலை பயிர்களில் ஈரத்தன்மையை பாதுகாக்க வேர் பகுதிகளில் தென்னை நார்க்கழிவுகள் மூலம் மூடாக்கு அமைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பருத்தி விலை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. உலக அளவில் சர்வதேச பருத்தி ஆலோசனை குழு ICAC தகவலின்படி 2014-15 ஆண்டில் பருத்தி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பெற்றது. அமெரிக்க விவசாயத்துறை கணிப்பின்படி உலக பருத்தி உற்பத்தியில் அடுத்த பருவத்திலும் இந்தியா 77% பங்களித்து தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ளும். இந்தியாவை தவிர பருத்தி உற்பத்தியில் செய்யும் மற்ற முக்கிய நாடுகளில் உற்பத்தி முந்தைய பருவத்தை விட குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெற்கு இந்திய ஆலை சங்கம் சைமா கூறியுள்ளது. இந்திய பருத்தி கழகம் 2015-16 ஆண்டில் பருத்தி உற்பத்தி 5.7% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டில் 382.75 லட்சம் பேல்களாக இருந்த பருத்தி உற்பத்தி 2015-16 ஆண்டில் 362 லட்சம் பேல்களே இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2015-16 பருத்தி உற்பத்தி மற்றும் நுகர்வு குறையவே வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் வெள்ளை ஈ தாக்குதலினாலும் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் போதிய மழை இல்லாத காரணத்தாலும் 2015-16 ஆண்டுக்கான கணிக்கப்பட்ட 390 லட்சம் பேல்கள் உற்பத்தியில் 10 முதல் 15 லட்சம் பேல்கள் குறைய வாய்ப்புள்ளது. 2014-15 பருத்தி ஏற்றுமதி 70 லட்சம் பேல்களாக இருக்கும் என பருத்தி ஆலோசனை வாரியம் கணித்தது. ஆனால் 55 லட்சம் பேல்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் பருத்தி விளைவிக்கப்படுகின்றன. மழை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 40% பருத்தி உற்பத்தி குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொங்கனாபுரம் சந்தையில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட தரமான நீண்ட இழை பருத்தி குவிண்டாலுக்கு ரூபாய் 6,000 வரை விற்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தி மற்றும் வரத்து குறைவாக இருப்பதாலும் மழைக்கால ஈர இலை தரம் குறைந்து காணப்படுவதாலும் மற்றும் பருத்தி ஏற்றுமதியில் தடை இருப்பதாலும் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை. இச்சூழலில் பருத்தி விவசாயிகள் பருத்தி விதைப்பு முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 9 வருட மாதாந்திர பருத்தியின் விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் வேளாண் விற்பனை தகவல் மற்றும் வணிக ஊக்குவிப்பு மையத்தின் பின்புல அலுவலகம் ஆராய்ந்து வர்த்தக ஆய்வு மேற்கொண்டது. பொருளாதார ஆய்வு முடிவின்படி நீண்ட இழை பருத்தியின் பண்ணை விலை ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் குவிண்டாலுக்கு ரூபாய் 5,500 முதல் ரூபாய் 5,800 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மேற்கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் சந்தை ஏற்றுமதி தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
பேராசிரியர் மற்றும் தலைவர், பருத்தித்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422245629. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 220 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 364.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1006.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8.6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றாணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள்,
வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள். இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பயிர்களில் நெல் முக்கியமான பயிராகும். பாரம்பரிய முறையில் நெல் சாகுபடி செய்து வரும் வேளாண்மையாளர்களுக்கு நெல் சாகுபடியில் திறம்பட மேம்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பம் திருந்திய நெல் சாகுபடி முறை. இதில் குறைந்த இடுபொருட்கள், சாகுபடிக்கு தேவையான நீர், குறைந்த வயதுடைய நாட்கள், ஒற்றை நாற்று நடவு, சதுர நடவு, களை மேலாண்மை போன்ற கோட்பாடுகளை கொண்டதாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண்மை தொழில்நுட்ப பகுதியில் திருந்திய நெல் சாகுபடி முறை மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நம்ம திருந்திய நெல் சாகுபடி அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நெல் ஒரு பாரம்பரியமான பயிர். 2500 வருஷத்துக்கு மேற்பட்டு பயிரிடப்படுகிறது. நெல் சாகுபடியில் தற்போது ஆட்கள் கிடைக்காமை, தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் இடுபொருட்கள் விளைவு, இந்த காரணத்தில் நெல் சாகுபடி லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம நெல் சாகுபடியை திறம்பட மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல தொழில்நுட்பம் தான் திருந்திய நெல் சாகுபடி. இதில் பார்த்திங்கன்னா நமது இடுபொருள்கள் குறைவான செலவுடைய இந்த தொழில்நுட்பத்தும் தண்ணீர் தேவையும் குறைவான தொழில்நுட்பமாக இந்த திருந்திய நெல் சாகுபடி. இதில் பார்த்திங்கன்னா என்ன கோட்பாடு அப்படின்னா, குறைந்த வயது நாட்கள், 15 வயதுடைய குறைந்த வயது நாட்கள், ஏக்கருக்கு 3 கிலோ நாற்றுகள் போதுமானது. குறைந்த வயது நாட்கள், ஒற்றை நாற்று நடவு, சதுர நடவு, களை மேலாண்மை, தண்ணீர் மேலாண்மை, இந்த 5 தொழில் கோட்பாடுகள் தான் திருந்திய நெல் சாகுபடியில் முக்கியமானது. முதல்ல நாத்தாங்கல் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ செம்மை நெல் சாகுபடிக்கு ஏக்கருக்கு 3 கிலோ போதுமானது. ஆனால் வழக்கமான சாகுபடியில் ஏக்கருக்கு 25 கிலோ 30 கிலோ வரைக்கும் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஆரம்பத்திலேயே நமக்கு விதை நெல் நமக்கு திருந்திய நெல் சாகுபடியில் மிச்சமாகுது. இதை அதாவது 1 சென்ட் நிலத்தில், அதாவது 40 சதுர மீட்டர் இடமாக போதுமானது. இதில் ஒரு மேட்டுப்பாத்திகள் அமைச்சு 8 மேட்டுப்பாத்திகள், அதாவது 15 அடிக்கு 3 அடி என்ற அளவில் அல்லது 5க்கு 1 மீட்டர் என்ற அளவில் 8 மேட்டுப்பாத்தி நம்ம அமைச்சு, அந்த மேட்டுப்பாத்தியில் நம்ம வயலில் எந்த மண் இருக்கோ அந்த மண்ணிலேயே பழைய யூரியா சாக்கை விரித்து, அதுக்கு மேலே மண்ணை கொஞ்சம் ஒரு இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு கணத்தில் மண்ணை விரித்து, அதில் 3 கிலோ விதையை 8 பாத்திக்கும் சமமாக நம்ம பிரித்து ஒரே சீராக தூவி நம்ம நாற்று பாகணும். அப்படி நாற்று பாகின பிறகு முதல் 5 நாட்கள் நாற்றுல நம்ம பூவாளி கொண்டு தண்ணீர் லேசாக தெளித்தா போதும். அப்புறம் சரியாயிரும். அடுத்த 15 நாட்களில் நாற்று ரெடியாகும். அதாவது மொத்தம் 15 நாட்களில் சுமார் 5 இலைகளை கொண்டு நாற்று சரியாக வரும். இந்த நாற்றை நம்ம நடுவதற்கு தயாராக உள்ளது. இந்த முறையில் நம்ம நாற்று உற்பத்தி பண்ணால் நமக்கு நெல் விதையும் மிச்சம், நாற்றாங்கல் பராமரிப்பு செலவு ரொம்ப மிச்சம். சாதாரண நடவு போடும்போது நமக்கு ஏக்கருக்கு 8 சென்ட் நிலம் வேணும். இதுக்கு ஒரே 1 சென்ட் போதும். அதனால் இடமும் மிச்சம், தண்ணீர் மிச்சம். அதனால் நாற்றாங்கல்ல ரொம்ப மிச்சமாகுது. அடுத்து
நடவு இப்போ நாற்று நடவு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்று மேட்டுப்பாத்தி நாற்று தயாரித்த நாற்று 15 நாளிலிருந்து 20 நாளுக்குள்ளே நட்டுறணும். ரொம்ப சரியான 15ஆவது நாள் நடலாம். கொஞ்சம் நாற்று வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தால் ஒரு 18-19 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சூழ்நிலை வந்து இந்த நாற்று நடவு வந்து ஒரே ஒரு நாற்று தான் நம்ம நடணும். கொஞ்சம் மணற்பாங்கான இடம் அல்லது கொஞ்சம் உப்பு தண்ணி உள்ள இடம் அல்லது சலைன்னு கலர் உவர் நிலம், இந்த நிலத்தில் மட்டும் நம்ம 2 நாற்று நம்ம நட்டுக்கலாம். மற்ற எல்லா மண்ணுக்கும் வந்து ஒரு நாற்று போதுமானது. அதனால அது ஒத்தை நாற்று நடவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் எப்படி நடணும், நான் வந்து இடைவெளி வந்து 25 சென்டிமீட்டர் இன்று 25 சென்டிமீட்டர், அதாவது 25 சதுர நடவு நம்ம நடணும். இதை எப்படி நடனா நம்ம 3 வகையில் நடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா கயிறு மூலமாக, அதில் கயிறு, ரெண்டாவது வந்து நம்ம குறியீட்டு கருவி, மூணாவது வந்து நம்ம இயந்திர நடவு. இந்த 3 முறையிலையும் நம்ம நடலாம். இப்போ கயிறு மூலமாக அப்படின்னா கயிறில் வந்து நம்ம ஒரு பெயிண்ட்லையோ, அதாவது கலர் பெயிண்ட்லையோ அல்லது செல்லோ டேப்லையோ நம்ம கயிறில் வந்து 25 சென்டிமீட்டரில் நம்ம அளவு குறித்து 2 பக்கமும் நம்ம நடவு கம்பை வச்சு அந்த நடவு கம்புலையும் வந்து 25 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு குறியீடு செய்து அப்போ 2 பக்கமும் பிடிச்சு நடும்போது 2 பக்கமும் வரிசை நடவு ரொம்ப தெளிவாக நம்ம நடலாம். இதுக்கு வந்து நம்ம பணியாட்கள் வந்து பழகின பிறகு ஒரு சீக்கிரமாக நட்டுருவாங்க. அடுத்த முறை பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஐ, அதாவது திரிந்த நெல் சாகுபடி குறியீட்டு கருவி, எஸ்ஆர்ஐ மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 6 வரிசையாகவோ அல்லது 8 வரிசையாகவோ 25 சென்டிமீட்டரில் வந்து ஒரு இரும்பில் வளையம், ஒரு சக்கரம் மாதிரி வரும். இந்த சக்கரத்தை வந்து நம்ம வயலில் உருட்டி கொண்டே வரும்போது பார்த்திங்கன்னா வயலில் குறியீடு ஏற்படுத்தப்படும். அந்த குறியீட்டில் வந்து நம்ம ஈஸியாக நடலாம். இப்படி நடும்போது 2 பக்கமும் நமக்கு சரியான வரிசை நாற்று நம்ம நடலாம். அதனால தான் வந்து இதில் வந்து எளிமையான முறையில் நம்ம இந்த குறியீட்டு கருவியில் நடலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நெல் வயல் வந்து மிக சமமான அளவு நல்ல நேர்த்தியான முறையில் சமப்படுத்தியிருக்க வேண்டும். நம்ம லெவலிங் சொல்லும் பார்த்திங்கன்னா அது நல்ல சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து தண்ணீரை வந்து நல்லா வடிகட்டிடணும். அதாவது ரொம்ப களிமண் இருந்தால் நாளைக்கு நடணும்னா இன்றைக்கே நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அப்போ தான் நாளைக்கு நல்ல மெழுகு பதத்தில் அந்த குறியீடு வந்து தெளிவாக இருக்கும். சரி, அடுத்ததை வந்து நம்ம இயந்திர நடவுலையும் நம்ம திருந்தி நெல் சாகுபடி மேற்கொள்ளலாம். இதில் நம்ம அந்த இயந்திரத்திலே வந்து இடைவெளி வந்து 25 சென்டிமீட்டர் வருமாறு நம்ம நடவு செய்யலாம். அப்படி நடவு செய்யும்போது ஒரு பக்கமாக வந்து வரிசை நேர்த்தியாக இருக்கும். அதனால் அதில் வந்து ஒரு பக்க வரிசை சரியாக இருக்கும். இப்படியும் நடலாம். அதனால் திருந்தி நெல் சாகுபடியில் கயிறு மூலமாகவோ அல்லது மார்க்கர், அதாவது குறியீட்டு கருவி மூலமாகவோ அல்லது நடவு மிஷின் இது மூலமாகவோ நம்ம நட்டுக்கிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களை மேலாண்மை. திருந்தி நெல் சாகுபடியில் மிக முக்கியமான அம்சம், அதாவது மிக முக்கியமான கோட்பாடு அப்படின்னா நம்ம வந்து களை மேலாண்மை தான். இதற்கு வந்து களைக்கொல்லி இட தேவையில்லை, ஆட்களை கொண்டு நம்ம களை எடுக்க தேவையில்லை. கோனோ வீடர் அல்லது உருளும் களைக்கருவி, இந்த 2ல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம திருந்தி நெல் சாகுபடியில் களை மேலாண்மை செய்யலாம். இந்த கோனோ வீடருக்கும் உருளை ரோட்டரி வீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, 2க்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது கோனோ களைக்கருவி வந்து எடை அதிகமாக இருக்கும், சுமார் 6 கிலோ அல்லது 7 கிலோ இருக்கும். உருளும் களைக்கருவி சுமார் 2 கிலோ 2.5 கிலோ தான் இருக்கும். அதனால் உருளும் களைக்கருவி பெண்களும் பயன்படுத்த ரொம்ப ஏதுவானது, விலையும் கம்மி உருளும் களைக்கருவி. அதனால் இந்த 2ல் ஏதாவது ஒன்றை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து வயலில் குறுக்கும் நெடுக்குமாக 4 முறை வந்து இந்த கருவியை ஓட்ட வேண்டும். அப்படி இருந்தால் தான் எனக்கு சிறந்த அதிக விளைச்சல் கிடைக்கும். அது எப்படின்னா, இதை வந்து சுமார் இடுப்புக்கு பகுதியில், இதுக்கு முன்பகுதியில் வந்து ஒரு சக்கரம் இருக்கும். இந்த சக்கரத்தில் வந்து நெல் பயிரின் வரிசைக்கு இடையே நம்ம ஓட்டு செய்யலாம். அதனுடைய இடைவெளி வந்து சுமார் 25 சென்டிமீட்டர். இதனுடைய இந்த கருவியில் வந்து 22 சென்டிமீட்டர் தான் அந்த அகலம் இருப்பதால் வரிசைக்கு நெல் சாகுபடியில் அந்த வரிசைக்கு இடையில் எளிதாக ஓட்டு செல்லலாம். இதில் என்ன ஆனால் இதில் 4 முறை, அதாவது நடவு செய்த 10ஆவது நாள், 20ஆவது நாள், 30ஆவது நாள், 40ஆவது நாள் என 4 முறை குறுக்கும் நடுக்குமாக ஓட்டு செல்ல வேண்டும். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு நாற்றை வந்து நம்ம கயிறு மூலமாகவோ அல்லது மார்க்கர் மூலம் நட்டதில் இதில் வந்து வரிசையாக இருக்கும். அந்த வரிசைக்கு இடைவெளியில் 4 முறை வந்து நம்ம கருவியை ஓட்டணும். அப்படி ஓட்டுனா இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அதாவது நல்ல காத்தோட்டம் கிடைக்குது. நெல் பயிருக்கு நல்ல காத்தோட்டம் கிடைக்கிறதால பழைய வேர்கள்லாம் வந்து வெட்டப்பட்டு புதிய வேர்கள் வந்து புதுசாக முளைக்கும். அந்த புதிய வேர்கள் முளைக்கிறதால இது வந்து எளிதாக உரத்தையும் தண்ணீரையும் நல்லா உறிஞ்சும். அதனால் அது ஒரு நன்மை. அதனால் காத்தோட்டம் கிடைக்குது, நம்ம பயிருக்கு இடம்
தண்ணீரும் உரமும் நல்லா உறிஞ்சப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த களையே வந்து ஒரு மண்ணுக்குள்ளே அமிழ்த்தப்படுவதால் ஒரு நல்ல உரமாக கிடைக்குது. இந்த முறைகளால் வந்து தண்ணீரும் வந்து நல்லா பயிரில் உறிஞ்சப்படுது. அதனால தான் வந்து மிக அதிகமான தூர்கள் வந்து நம்ம நெல் சாகுபடியில் கிடைக்குது. இந்த நெல் பயிர் அதனால் வாய்ப்புள்ள விவசாயிகள் இந்த திருந்தி நெல் சாகுபடியில் இந்த கோனோ வீடர் அல்லது உருளும் களைக்கருவியை 4 முறை நன்றாக வயலில் குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டினால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை. அதாவது இப்போ வந்து தண்ணீர் வந்து மிக முக்கியமான ஒரு இடுபொருளாக இருக்குது. இதற்கு வந்து அதிகமான நெல் பயிருக்கு வந்து அதிகமாக எப்பையும் தண்ணி தேங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொழில்நுட்பத்தில் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக அதாவது கட்டிய நீர் முழுவதுமாக மறைந்து லேசாக ஒரு மெழுகு பதத்தில் கோடுகள் வர்ற மாதிரி வந்து அதற்கப்புறம் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும். அதாவது பாய்ச்சிய தண்ணி முழுவதும் மறைந்து அதுக்கு பின்னாடி வந்து நம்ம தண்ணி கட்டணும். இப்படி அதாவது நம்ம 2 இன்ச்சு அளவு கட்ட வேண்டாம், 1 இன்ச்சு அளவு நம்ம தண்ணி கட்டி அந்த தண்ணி கட்டினது முழுவதுமாக மறைந்த பின்னது நம்ம கட்டலாம். இப்படி கட்டினா வழக்கமான தண்ணி தேவையோட சுமார் 3ல் 1 பங்கு தண்ணி கம்மியாக அதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி தண்ணீர் சிக்கனமான சாகுபடி தான் ஒரு திருந்திய நெல் சாகுபடி. மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்களை 09003520822 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 10/3/2016 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. புதிய முறையில் வெண்பன்றி வளர்ப்பு தொழில்நுட்பத்தில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கழனிவாசல் கிராம வேளாண்மையாளர் எம் உதயமுத்து தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பும் நன்மைகளும் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.